வெளிநாட்டுல விற்பாங்க நுங்கு, சஞ்சு சாம்சன் ஊதுனாங்க பெரிய சங்கு. கண்டிப்பா யாரால இருக்க முடியாதுப்பா. ராஜஸ்தான்ல ஓட்டம், எந்த ஒரு டீம்னா ஓட்டம். சிஎஸ்கேனா சிஎஸ்கே, கெத்துனா கெத்து. ஃபைனல் இதே ஸ்டேடியம்ல திரும்பி ஆடணும். ஃபைனல் கப்பை எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்க சொல்லுங்க. நமக்கு தான், சிஎஸ்கேக்கு தான் 6th டைட்டில் ரெடியாக இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, ஆனால் சிஎஸ்கே தோற்றுருக்கணும். ஏன் சிஎஸ்கே தோக்கணுங்கிற? அப்புறம் நாங்கள் மேலே வர முடியும். அதுக்கு தான் ப்ரோ வந்து நான் பார்க்க. அப்படியா? சிஎஸ்கே தோக்கணும் தான் வந்திருக்கேன். ஆமாம் ப்ரோ. ஆர்சிபி ஜெயிச்சு பிளே ஆஃப் போயிடும்னு நினைக்கிறியா நீ? இல்லை, வாய்ப்பு இல்லை ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அருமையாக இருந்துச்சு. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. நாங்கள் வந்து பிச்சை அசஸ் பண்ண தான் வந்தோம் இந்த மேட்ச்சுக்கு. அது நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக பிளே ஆஃபில் வந்து நாங்கள் குவாலிஃபை ஆகிடுவோம். விலகி ஏற்றிட்டாங்க. சிஎஸ்கே உள்ளே போகுது கன்ஃபார்மாக. அசஸ் பண்ணி சமாளிக்கிறாரு ப்ரோ. அதான் பொல கடிச்சு விலகி ஏற்றினால அமைதியாக இருக்காது. இல்லை கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட், அதனால தான். நல்லா தான் இருந்துச்சு மேட்ச், நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 148 தானே அடிச்சிருக்கீங்க. அதுதான் ரொம்ப பவர் பிளேயில் ரன் ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு ஒரு 13-14 ஓவர்ஸ் வரைக்குமே ரன் ரேட் 6லே தான் இருந்தது. அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, பிளே ஆஃபில் கண்டிப்பாக நல்லா விளையாடிடுவோம். மேட்ச் பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ப்ரோ இதை கட் பண்ணி விட்டுரு ப்ரோ, நான் வேறு எதாவது பேசுகிறேன். பேசு ப்ரோ. எம்ஐ வரல, அது கவலை இல்லை. அவன் பாண்டியாவால் எங்கள் டீமோட இதே போயிடுச்சு. ரோஹித் சர்மாவும் ஃபார்மில் இல்லை. வேர்ல்டு கப்பில் தலைமை அடிக்கணும். இந்த 45 ரோஹித் சர்மா ஃபார் லைஃப். தலை எல்லாம் தலை ரிட்டையர்டு. இனிமேல் ரோஹித் சர்மா ஹிட்மேன். எவ்ரிபடி லவ் ஹிட்மேன். கண்டிப்பா பிளே வரலனாலும் டீம் வந்து சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருந்திருக்கும். பாண்டியாவுக்கு வந்து கொடுத்ததே தப்பு. அதுவும் ஸ்கை பும்ரா இருக்கும்போது இவன் பாண்டியா கொடுத்ததெல்லாம் தப்பு. அவனை மன்னிக்கவே மாட்டேன், மும்பை மேனேஜ்மெண்ட்டே மன்னிக்க மாட்டேன். 2008 இருந்து மேட்ச் மும்பை ரசிகனாக இருக்கேன். ஏன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு தேவை தான். அவன் ஜிடியில் இருக்கும்போது ராஜா மாதிரி இருந்தான், அப்படியே அதே மாதிரி இருந்திருக்கலாம் கெத்தா. மும்பைக்கு வரேன்னு சொல்லி ஜிடியும் கெடுத்து, மும்பையும் கெடுத்து, அவனும் கெடுத்து, எல்லாம் நாசமனா ஆகிட்டான். ரோஹித் சர்மா தான் பாவம். இதில் ஹிட்மேன் திரும்பி வருவான். வேர்ல்டு கப்பில் சம்பவம் நம்ம வெற்றியோட இந்தியாவுக்கு. ஆமாம், தேங்க்யூ ஜோஸ். மும்பை தான் கஷ்டம். ஐயோ. அதே மாதிரி இன்னைக்கு தலையோட கையால் இந்த டிஷர்ட்டை தூக்கி போட்டார். உண்மையான தலை தரிசனங்க. இது வந்து பொக்கிஷமாக நான் வச்சுருப்பேங்க லைஃப் லாங்கு. தலையோட கையில் அப்படி தூக்கி வீசினாரு, நாங்கள் அப்படி பிடிச்சோம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் எந்த ஒரு லெஜெண்டுக்கும் நடந்ததில்லை. கரெக்டாக அவருக்கு ஒரு 6வது ட்ராஃபி இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்து கொடுத்து ஒரு பர்ஃபெக்ட் எண்ட் அவருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தட்ஸ் இட். அது கண்டிப்பாக நடக்குங்க. 120 கோடி மக்களோட ஆசை அதுதான். சென்னை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, 120 கோடி பேரும் அதான் ஆசைப்படுறோம். ஒருத்தர் இருப்பான், யாருன்னு தெரியல, இதே பேஜில் வந்து அவன் வந்து ரொம்ப கிரிக்கெட் நாலேஜ் உள்ள மாதிரி பேசினிருந்தான். அவனை தான் தேடின்னு இருக்கோம். அவன் யாருன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவனை காணோம். அவனை கண்டுபிடிச்சிட்டு வரேன். கூப்பிட்டு வரோம். மேட்ச் ட்ரெண்ட் பண்ணி விட்டது நீங்கள் தான். அவனை தான் தேடிட்டு இருக்கோம். அவன் அந்த கிரிக்கெட் நாலேஜ் உள்ளவன்னு நினச்சிட்டு இருக்கான். அவனை தான் வரேன், இருங்க. அவனை தான் தேடி பிடிச்சிட்டு இங்கே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டு டோனி தான் வாங்கி கொடுத்தாரான். அவன் சொல்லியிருக்கான். ஆனால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எப்போ நடந்தது வர டோனி எப்போ டெஸ்ட் ராஜஸ்தான் சிஎஸ்கே ஃபைனல் வராங்க. ரிவெஞ்ச் இருக்கு, பாத்துக்கோங்க. சும்மா சிஎஸ்கே வரும். அதே சென்னையில ரிவெஞ்ச் பண்றோம். தலாஜித் மாசு சிஎஸ்கே வரணும்ன்றீங்க. ஆனா ஆர்ஆர் சிஎஸ்கே ஃபைனல். ஆர்ஆர் சிஎஸ்கே சென்னையில ரிவெஞ்ச் இருக்கு, பாருங்க. ப்ரோ சிஎஸ்கே வந்து ஆர்ஆர் தான் ஜெயிப்பாங்க ப்ரோ. கேஆர்எஸ் ப்ரோ. அது விட எங்களுக்கு ஒருத்தர் தான் வேணும். மேட்ச் பிரச்சனை இல்ல பண்றாங்க. இந்த எல்லாரையும் விட்டுருங்க. ஒருத்தன் குண்டா ஒருத்தர் சுத்தின்னு இருப்பான். அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அவனை மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சுன்னா 2 அடி அடிச்சுட்டு போயிடுவேன். மனசு திருப்தியா இருக்கும். கமெண்ட்ல கேட்கறவங்க ரிக்வெஸ்ட் எல்லாமே அவனை புடிங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கமெண்ட் பண்ண சொல்லுங்க, நாங்க எங்களை டேக் பண்றோம். கிரிக்கெட் விளையாடல ப்ரோ, கிரிக்கெட் விளையாடல, தோனி விளையாடுங்கிறான். கிரிக்கெட் இல்ல, தோனி தான் பேட் பால் அவனுக்கு. அவ்வளவுதான் கிரிக்கெட். ஓகே ப்ரோ, பாய். அவனை பிடிச்சா ஐபிஎல் நாலேஜ் வச்சு விளையாடுவாங்க.
அவன் வெறும் டோனி நாலேஜ் வச்சு விளையாடுன்னு இருக்கான். ஆமா அது தப்பு. நாங்களே டோனி ஃபேன்ஸ் தான்டா. டே எங்களுக்கு தெரியும்டா தலையை பத்தி. நீ என்னடா சொல்றது? நாளைக்கு வந்து மேட்சை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கான். பேசல 140 டார்கெட் செட் பண்ணி ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப போர் பர்ஃபார்மன்ஸ். இப்போ சென்னை ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் இப்போ ஓப்பனாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லை செகண்ட் பிளேஸ் இப்போ ஓப்பனாக இருக்கு. ஸோ ஃபைனல்ஸில் பார்த்துக்கலாம் சிஎஸ்கே. எப்படியும் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see whether we can win. SRH CSK ஃபைனல் வந்து யார் ஜெயிப்பா? கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் தான் ப்ரோ. ப்ரோ 3 விக்கெட் தூக்குனா முடிஞ்சு ப்ரோ. டீம்ல 7 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எங்க போய் பர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க பாப்போம். சபாஸ் அகமது ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி பெர்ஃபார்ம் பண்றாரு. ஒரு மேட்ச் கிளாஸ் அடிக்கிறாரு. எல்லாரும் அடிக்கிறாரு. என்ன சொல்றீங்க? டாப் ஆர்டர் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேப்பாக் ஆடும்போது அந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் முதல்ல தூக்குனா மேட்சே முடிஞ்சு. நீங்க முதல்ல ஓப்பனிங்ல ஒரு விக்கெட் எடுக்கணும் ப்ரோ. டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா ஒரு விக்கெட் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ப்ரோ போன மேட்ச் ப்ரோ உங்களோட தண்டவாளம் அண்டவாளம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களை முச்சே விட்டுருவோம். அது முச்சே விட்டு முதல்ல பவர் பிளே தாண்டறீங்களான்னு பாக்குறோம் ப்ரோ. ப்ரோ பவரா விளையாடுறோம் ப்ரோ. 10 ஓவர்ல மேட்ச் முடிக்கிறோம் ப்ரோ. பவரா தானே விளையாடுறோம். ஆமாவா இல்லையா? பவரா தானே விளையாடுறோம். மேல முடிச்சா டீமே இல்ல அவ்வளவுதான் ப்ரோ. அவனுங்க ஜோபி ப்ரோ. அவனுங்க ஜோபி பசங்க தோத்துட்டு அம்மாயிட்ட பேசுறாங்க. வந்து ஜெய்ஸ்வால் பட்லர் டெஸ்ட் பிளேயர் இவங்க கிட்ட உங்க வேலையை காட்டலாம் ப்ரோ. இங்க நாங்க T20 ஸ்பெஷலிஸ்ட். யாரு ப்ரோ? நாங்க டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா வேற லெவல்ல ப்ரோ. டிராவிட் ஹெட்டா மட்டும் தான் ப்ரோ சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா. ப்ரோ ரெண்டு பேர் சீசன் ஃபுல்லா ஆடுறாங்க ப்ரோ. மேட்ச்க்கு மேட்ச் உங்கள மாதிரி மாத்திட்டு இல்ல. சோ எல்லாம் கரெக்ட்டா சொல்லுங்க. நாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தரோம் ப்ரோ. எல்லாருக்கும் வாய்ப்பு தரோம். இப்போ எங்க bowling லைன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்தியன் பிளேயர்ஸ் தான். 1-1 தான் இருக்கு. எதை நினைச்சு பேசிறீங்க? 2018 நினைச்சு பேசிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1-1 தான் இருக்கு இப்ப மேட்ச். நான் நீங்க வந்து ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா. அப்புறம் எதை வச்சு பேசிறீங்க நீங்க லீடிங்? எனக்கு புரியல ப்ரோ. நாங்க தரமா விளையாடுவோம் ப்ரோ. உங்களுக்கு ஜொரமே வந்துரும். நாங்க தரமா விளையாடா உங்களுக்கு ஜொரம் வந்துரும் ப்ரோ. ஜொரம் வந்துரும். புரிஞ்சுக்கோங்க. டேபிள் பாத்து யோசிக்கணும் ப்ரோ. காத்து வரல நவரு ப்ரோ. எலிமினேட்டர்ல சிஎஸ்கே சண்டை மோத போகுது. அது மாற்றமே கிடையாது. அதோட சண்டை சேர்த்து வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. சன்ரைஸ் வந்து சன்செட் ஆயிடும். அப்புறம் ஒரு சன்ரைஸ் ஃபார்ம்ல போன மேட்ச் 9 ஓவர் தான். அது மற்ற டீம் கூட சிஎஸ்கே ஓடல பருப்பு வேகாதுங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இன்னும் பிளே ஆஃப் 2 மேட்ச் இருக்கு. தோனி வந்து பிளே ஆஃப்க்கு வந்து ஃபைனலுக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்துட்டு மெயினாக அப்படி சுற்றுவார். கவலையே பட வேண்டாம். அவர் நம்ம வேன்ஸுக்கு வந்து திருப்திப்படுத்திட்டு தான் போவார். அது மாற்றமே கிடையாது. இன்னொன்று அவர் சிஎஸ்கே விட்டு எங்கேயும் போக மாட்டார். அடுத்த வருஷம் கோச்சாவோ மென்டாவோ இருப்பார். இன்னொன்று இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் சொல்லியே அவங்க இதாகிட்டாங்க. ஏன் லாஸ்ட் மேட்ச் நம்ம நம்பணும். பத்தினா இல்ல யாரும் இல்ல வந்து யாருமே வேண்டாம். தோனியோட மாஸ்டர் மைண்ட் இருக்கு சரிங்களா. ருச்சா கேகோ கேப்டன் அன்னைக்கு நான் பார்த்தேன். ஃபீல்டிங் செக் பண்றது தோனி தான். ருச்சா கேகோட ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அது மாற்றமே இல்லை. இப்போ சொல்றேன் சிஎஸ்கே கப் கண்டிப்பாக ஒரு வேளை கப் வாங்காட்டாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா அவர் போன வருஷமே போயிருக்கலாம். இந்த வருஷம் ஃபேன்ஸுக்காக இருக்கிற காலை வச்சு விளாட்றாரு. இதுக்கு மேலே ஃபேன்ஸ் என்னங்க பண்ண முடியும் அவரு? ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்பணும் முதல்ல. இந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்கிறேன். அவர் சொன்னாரா? டெஃபினெட்லி நாட். என்றைக்குமே சொல்லிக்க டெஃபினெட்லி நாட் சொல்லிக்காரு. ஆப்வியஸ்லி சிக்ஸஸ் தான் நல்லா பிடிச்சிருந்துச்சு. தோனி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வரல. பட் யா இட் வாஸ் நைஸ். சேப்பாக்ல 140 ரொம்ப கம்மி டோட்டல்ல. சோ டோட்டல் ப்ளஸ் அடிச்சா ஈஸியா சேஸ். இல்ல ஆல்வேஸ் ஹை ஸ்கோர் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணனும் இல்ல. லோ ஸ்கோர் இருந்தாலும் நல்ல டிஃபீட் தானே. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அவ்வளவுதான். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வந்து ஈஸியான ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அவங்களும் வந்து விக்கெட்ஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நம்மளும் அமௌண்ட் கொடுத்துருக்கோம். கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு we came back. நைஸ் மேட்ச் தான். யா ஆஃப் கோர்ஸ். ஏன்னா இட் வாஸ் சிஎஸ்கேவோட பேட்டிங் எப்படி பார்க்குறீங்க? ஸ்ட்ராங்காக இருக்கு நினைக்கிறீங்களா? நாட் தட் ஸ்ட்ராங் பட் நல்ல மேட்ச் தான். எல்லாரும் ஒருத்தங்களுக்கு இது சிஎஸ்கே பேட்டிங் லைன் அப் தான். நீங்கள் நியூசிலாந்து பார்த்தாலே டேரில் மிச்சல் வந்து 1 டவுனில் தான் ஸ்ட்ராங்காக ஆடுவார். டேரில் மிச்சல் சேம் பொசிஷன் இன்றைக்கும் நல்லா வந்து அவரால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காரு. சேம் லைனப்பே இது பண்ணும். சமீர் ரிஸ்விக்கு இனி சான்சஸ் வரும். ஏன்னா அவர் கம்மிங் யங்ஸ்டர். அவருக்கு தான் இனி சான்சஸ். மேபி ரஹானே அவுட் ஆஃப் த ஃபார்முங்கிறதுனால நெக்ஸ்ட் மேட்சஸ்லேருந்து சமீர் ரிஸ்விக் ஃபார்ம் தந்தாருன்னா அவர் இனி நல்லா பவுலிங்காக அவங்க மெயின் பவுலர்ஸ் இல்லாமல் இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமானது. அதுலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பவுலிங்.
மொயின் அலி வாஸ் குட் இன்னைக்கு. சிம்ரன் சிங் வந்து 3 விக்கெட் எடுத்திருப்பாரு, எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பெக்டே பண்ணல பேசிக்கலி. லைக் நல்ல ஸ்பீடு, நல்ல பவுலிங், நல்லா இருந்துச்சு. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. டோனிக்காக தான் வந்தோம், ஆனால் டோனி பேட்டிங் பண்ணுறது தான் பார்க்க முடியல. பட் அவர் ஃபீல்டிங்கில் பார்த்ததே வந்து ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வரும். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் இங்கே ஸ்டேடியமில் பார்க்குறது. ஸோ டோனிக்காக தான் வந்தோம், பார்த்துட்டோம். ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கத்தி த்ரோட் பெயின் தான் இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம் 2 பேரும். நானும் மம்மி 2 பேரும் வந்திருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக ஜெயிக்கும். தேங்க்யூ ப்ரோ. நான் ராம்நாட்லேருந்து வந்திருக்கேன் ப்ரோ. ரொம்ப நாள் டிவிலேயே பார்த்துட்டேன் தோனியை, பார்த்து ரொம்ப ஏங்கிட்டேன் ப்ரோ. ஆனால் இப்போ தான் என்னோட ட்ரீம் இன்றைக்கி தான் உண்மையாகிருக்கு. மேட்ச் பார்க்குற வேறு லெவல் ப்ரோ. ஆனால் ஃபீல்டிங்கில் தான் பார்த்தேன் தலை தோனியை, அதுவே போதும் எனக்கு. ஆனால் வந்து சின்ன வருத்தம், தலையை பேட்டிங்கில் பார்க்க முடியல ப்ரோ, அதுதான் ஒரு சின்ன வருத்தம். ஆனால் வேறு லெவல் ப்ரோ, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரீசன் வந்து லாஸ்ட் மேட்ச் ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால ஆப்வியஸாக அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த வைப் வந்து சத்தியமாக மேட்ச் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தோனி விளையாடுறது எவ்வளோ ஃபீல் ஆச்சு? லாஸ்ட்டு ஒரு விக்கெட்டாவது போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி சரி ரொம்ப வெயிட் பண்ணோம். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். அட்லீஸ்ட் நம்மளை பார்க்க கிட்ட வந்தார்ல, அதுவே பெரிய விஷயம். எப்பவுமே அதானே, புதுசாக என்ன, எப்பவுமே பிபி டேப்லெட் போடுறது தான். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான். இதுதான் கஷ்டம் தான். பார்க்கலாம், குவாலிஃபை ஆகணும் ஃபர்ஸ்ட்டு. குவாலிஃபை ஆன அப்புறம் அடுத்த மேட்ச் இங்கே வரட்டும், வந்த அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பிளே ஆஃப்ல வந்து ஜெயிச்சாங்கன்னா மேபி லைக் நம்ம குவாலிஃபை ஆயிடும்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட் இருக்கா சிஎஸ்கே போய்டுவாங்க? போகணும். இப்போ 3rd பிளேஸில் இருக்கோம், பார்க்கலாம். சிறப்பு தலைவா. அதாவது இந்த மேட்ச் வந்து நம்மளோட ஃபைனல் சீசன். தலைவரோட இதை வின் பண்ணி ஆகணும். இவ்வளோ சீசனாக தலைவருக்கு வந்து நம்ம கப்படிச்சு மற்றவருக்கு கொடுத்தாரு. இந்த டைம் ருத்ராஜ் கப்படிச்சு தலைவருக்கு கொடுப்பாரு, மாற்றமே இல்லை. கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போகும் நம்புறீங்க? பிளே ஆஃப் போகும், கப் அடிக்குங்க. பிளே ஆஃப் நம்ம அப்படி தான் அப்படி விட்டு பிடிப்பாங்க. குஜராத் டைட்டன்றது ஒரு மொக்க டீம், அதுக்கிட்ட தோத்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப்பில் இருக்க டீம், அதை அடித்தோம் பாருங்க. அதான் சிஎஸ்கேவோட ஒரு பார்த்து சார். அது வந்து இது வந்து நம்ம சிஎஸ்கேவோட கோட்டை. இங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பிச்சை பற்றியான ஐடியா இல்லை, அதான் அவங்களால அடிக்க முடியல. இதுதான் காரணம். மற்றபடி இன்றைக்கி வந்து சிறப்பாக நம்ம ருத்ராஜ் வந்து கேப்டன்ஷிப்புக்காக சிறப்பாக விளையாண்டார். அவரை சொல்கிறாங்க அந்த பேட் லக் கேப்டன்சின்னு, பட் ஆனால் ஆஸ் ஏ பிளேயர் அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். சிஎஸ்கே பவுலிங் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, இன்னைக்கு பெட்டர். சிம்ரன் சிங் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. எனக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ் பண்ணாரு. அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் இது ஒரு நல்லா வந்துட்டு இருக்கார். சிங் நல்லா வந்துட்டு இருக்கார். ஆனால் பத்திரனா கொஞ்சம் மனசு வச்சு டோனிக்காக வந்தார்னா கப்பு நம்மளுக்கு தான். பிரதர், இந்த பிளேயிங் 11 வந்து பிளே ஆஃப் ஒர்க் அவுட் ஆகுமா? பெஸ்ட் பிளேயிங் 11 இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா பவுலிங் வந்து பத்திரனா இல்லை, அப்புறமேட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் விளாட மாட்டேங்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாரும் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. அந்த சீசன் வரும்போது அந்த கரெக்டாக எண்டில் அவங்களோட ஃபுல் எஃபிஷியன்ஸை கொடுத்து கண்டிப்பாக வரும். சிஎஸ்கேக்கு ஒரு விசில் போட்டு போங்க. அடிக்கலாம், கப்பா தூக்குறோம் தலைவா. மேட்ச் நல்லா இருந்தது. அந்த க்ரௌடு, அந்த வைப் எல்லாமே செமையாக சூப்பராக இருந்தது. பட் நம்ம தலை மட்டும் பேட்டிங் வரல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதர்வைஸ் செம்ம சூப்பராக இருந்தது. இல்லை, இப்போ அது எதுவும் சொல்லலை ஆக்சுவலி. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. பட் நெக்ஸ்ட் டைமும் தோனி விளையாடுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஆர்ஆர் வந்து ஜஸ்ட் 145 தான் அடிச்சிருப்பாங்க. சிஎஸ்கே ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அவங்களுமே கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. விக்கெட்ஸ்லாம் நிறைய போயிருச்சுல. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்காங்க. இல்லை, அப்படி எதுவும் இல்லை, நல்லா தான் விளையாடின எல்லாரும். ஸோ தேங்க்யூ. மேட்ச்சில் உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் என்ன சொல்லுவீங்க? இல்லை, அந்த பவுலிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, வைப் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்தது. நல்ல வைப், க்ரௌடு எல்லாமே செம்மையாக இருந்தது. ஏன் தம்பி, இன்னைக்கு ஆர்ஆர் வந்து ஈஸியாக தோத்துட்டாங்க. ஆக்சுவலாக நல்லா ஜெயிச்சிருக்கலாம் அவங்க நினச்சிருந்தா பேட்டிங். ஜெயிச்சிடலாம் முடியாது. பத்திரனா முஸ்தபர்லாண்டா எப்பயும் அவங்களா அவுட்டு. யாக்கர் இறங்குவாங்க. டோனி ஆடல, அதுதான் மன வருத்தமாக இருக்கு. இவங்க வந்து ஈஸியாக அடிச்சிட்டாங்களா சிஎஸ்கே? ஈஸியாக அடிச்சிட்டாங்க. நாங்கள் நினச்சோம் 15 ஓவரில் அடிச்சிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் டஃப் பண்ணாங்க ஆர்ஆர். கொஞ்சம் மேட்ச் வந்து இன்னைக்கு பவுலிங் எப்படி? சிஎஸ்கேவோட பவுலிங் எப்படி? செம்ம ஃபார்மில் இருந்தாங்க எல்லாம். ஆனால் இன்னும் பத்திரனா முஸ்தபர்லாண்டா சூப்பர்.